நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து திரைக்கதையில் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறான். ஸோ அவன் வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ அதுவே வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு திரைக்கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ ஒன்று போடுறான். அவனோட கதையை வந்து சொந்தமாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அந்த கதையை வந்து யாருமே வந்து இமிட்டேட் பண்ணிடக்கூடாது, யாருமே வந்துட்டு அந்த கதையை வந்து காப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 விதமாக வந்து திரைக்கதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலேன். ஸோ நம்ம வந்து சொல்கிற கதை வந்து மூவி அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது. ஸோ அப்படி வரும்பொழுது பேசிக்கலாம். அப்படி வரும்பொழுது நம்ம வந்து ராயல்ட்டி கிளைம் பண்ணணும். அந்த ராயல்ட்டி வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ராயல்ட்டி ப்ரைஸோ அதில் வந்து ஒரு 60% நமக்கு அப்படி நம்ம பேசிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த கதை இப்போது கதை வந்து நம்ம வந்து உண்மை கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம கதையை வந்து சொல்லிகிட்டே போகும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், இது வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் வந்த கதை மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த படத்தோட கதையை தான் அப்படியே சொல்கிறீங்க, உங்கள் கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவோட பேர் உங்கள் பேரும் ஒன்று தானே, இல்லை உங்கள் பேர் தான் அந்த ஹீரோவோட பேராக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதே படத்தோட கதையை நீங்கள் சொல்கிறீங்க போல். அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ ஹீரோவோட பேர்னால் ஹீரோவோட ஸ்க்ரீன் நேம் வந்து உங்கள் பேர் தான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த கதை சொல்கிறீங்க போல் அப்படின்லாம் வந்து தோணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே ஹிப்னடைஸ் ஆகிறோம். அப்படியே வந்து பின்னாடி வந்து கிளாக் வந்து டிக் டிக் டிக்னு அடிச்சுட்டே இருக்கு. அப்படியே நம்ம வந்து நான் பிறந்த வருஷத்துக்கு போயிட்டோம். அந்த பிறந்த வருஷத்துலேருந்து பிறந்தது வந்து மதுரையில் மணி ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தது. மணி அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தான் வந்து பிறந்தது. ஸ்பெசிஃபிக்கான இதெல்லாம் வேண்டாம், எந்த வருஷம் அதெல்லாம் வேண்டாம், என்ன வயசு, எந்த வருஷம், எந்த ஸ்கூலு, இதெல்லாம் வேண்டாம். ஸோ பிறந்தாச்சு. கொஞ்ச நாள் வந்து எங்கள் தாத்தா வீடு அங்கே தான் மதுரையில் தான் இருக்குது. மதுரையில் எங்கன்னு பார்த்தா சவுத் கிருஷ்ணன் கோவில் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் தாத்தா அங்கே வாடகை வீட்டில் இருந்தாங்க. நம்பர் 20 சவுத் கிருஷ்ணன் கோவில் ஸ்ட்ரீட். ஸோ அந்த தெருவில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தாத்தானா அம்மாவோட அப்பா. அந்த தெருவில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, டிஎம் சவுந்தரராஜன் கூட அதே தெருவில் வாழ்ந்தவர் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அவங்க டோர் நம்பர் வந்து
29 26 ஏதோ ஒன்று வரும். அதுக்கு ஒரு 5 6 7 8 வீடு தள்ளி இருக்கலாம். ஸோ டிஎம் சௌந்தரராஜன் வாழ்ந்த அதே தெருவில் தான் வந்து எங்கள் தாத்தா வந்து ரெண்ட்டுக்கு குடியிருக்காங்க. அது ஒரு சின்ன வீடு. ஸோ அதே தெருவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கிருஷ்ணன் கோவில் இருக்குது. அந்த தெருவில் ஒரு கோவில் இருக்குது. அது வந்து ஒரு மாடரேட்டான ஒரு மீனாட்சி அம்மன் டெம்பிள் மாதிரி பெரிய கோயிலும் கிடையாது, ரொம்ப சின்ன டெம்பிளும் கிடையாது. சும்மா வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கட்டுற மாதிரி ஒரு சின்ன டெம்பிள்லாம் கிடையாது. பல சில நூற்றாண்டுகள் முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோவில் அது. கிட்டத்தட்ட அது இருக்கும் ஒரு 2-3 ஏக்கர் கவர் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த கோவில். ஸோ அப்புறம் வந்துட்டு சரி, பிறந்ததுலேருந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டர்லேயே போகலாம். அப்பப்போ ஞாபகம் வரத அப்பப்போ சொல்லலாம். ஸோ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு எது நல்ல ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தா அடிக்கடி அந்த கோவிலுக்கு போவோம். தாத்தா கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவிலில் யானையெல்லாம் வந்து இருக்கும். யானையை நிறுத்துகிற இடம் ஆப்போசிட்டில் இருக்கும். அப்பப்போ பூஜை டைமில் யானை உள்ளே வரும். கோவில் மேலே ஸ்டெப்ஸ் எல்லாம் மேலே ஏறி உள்ள மூலவர் இருக்கிற இடத்துக்கே வரும். வந்து பிளிரும். இந்த பூஜை நடந்துக்கும் போது அது எதோ பண்ணுவாங்க. இந்த அங்குசத்தை வச்சு அழுத்துவாங்களா இல்லை அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. அது வந்து பிளிரும்பொழுது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். சின்ன பையன், நான் ஒரு 5 வயசுக்கு உள்ளே தான் இருப்பேன். 4 வயசு 3 வயசு தான் இருக்கும். பிளிரும்பொழுது பயமாக இருக்கும். அது அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தேங்காய் கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அது கிளம்பிடும். ஸோ அந்த விசேஷம் அந்த கோவிலில் வந்து அந்த பூஜை நடக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது எனக்கும் என் சிஸ்டருக்கும் 2 பேருமே கூட சேர்ந்து போவோம். எங்கள் அக்கா அந்த கோயிலுக்கு சேர்ந்து போகும்பொழுது அங்கே வந்துட்டு தலையாட்டின்னு ஒருத்தர் இருப்பார். தலையாட்டி அவர் தான் வந்து கோயிலோட செங்கோல் வந்து பிடிச்சிட்ருப்பார். செங்கோல் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், கழுத்துக்கிட்ட வச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். அவருக்கு வந்து தலை வந்து ரொம்ப வயசானவர், 70 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். தலை வந்து ஆடும், இப்படி தலை ஆடும். அவர்னால அதுக்கு அவர் பேரே தலையாட்டி. தலை ஆடாமல் இருக்கிறதுக்காக முடு கொடுத்துருக்காரு செங்கோல் வச்சு அப்படின்னு எங்கள் தாத்தா கிண்டல் பண்ணுவார். ஸோ அங்கே வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெல்லு அடிப்பாங்க. அந்த பூஜை அப்போ வந்து பெல் அடிப்பாங்க. அந்த பெல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி இந்த ஷேப்பில் வந்து முதல்ல ஒரு பித்தளை இது இருக்கும். இந்த சைஸில் தான் இருக்கும், பித்தளை இருக்கும். அதில் வந்து கீழே வந்து நிறைய பெல்லு வந்து மாட்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 15-16 பெல்லு தொங்கிட்டு இருக்கும் கீழே. இப்படி மொத்தமாக இப்படி ஆட்டினோன்னா பயங்கரமாக சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் ஆட்டுறது அந்த தலையாட்டியோட வேலை. ஸோ அந்த மாதிரி பூஜை முடிஞ்ச உடனே வந்துட்டு அங்கே பிரசாதம் தருவாங்க இல்லையா, முறுக்கு ஏதோ மொறுன்னு ஏதோ தருவாங்க. முறுக்கு செம்மையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு அப்பா சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். சில சமயங்களில் மதுரையில் கிடைக்கும். மதுரையில் அது ஏதோ ஒரு கடை அங்கே கிடைக்கும். அதே மாதிரி யானை வந்து அடிக்கடி எல்லாம் உள்ளே வராது. எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கடி போயிருக்கேன் பூஜைகளுக்கு. பூஜை நடக்கும்பொழுது போகிறது, தாத்தா கூட்டிகிட்டு போயிடுவார். வாங்க அங்கே போயிட்டு அப்படியே ஏதாவது முறுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார்.
ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது அங்கே ஆஞ்சநேயர் இருக்கும். ஆஞ்சநேயருக்கு அப்பப்போ வந்து வடை மாலை, வெத்தலை மாலை அதெல்லாம் சாத்துவாங்க. அப்புறம் வந்து இது ஸ்ரீராம ஜெயம் எழுதின பேப்பர்லேயே மாலை அதெல்லாம் வந்து இருக்கும். கோயிலில் வந்து ஒரு சைடில் ஆஞ்சநேயர் சிலை இருக்கும், ஒரு சைடில் சொர்க்க வாசல் இருக்கும். அப்புறம் நடுவில் வந்து கல்யாணம் பண்ணலாம், அவ்வளோ இடம் இருக்கும். ஒரு மேரேஜ் பண்ணலாம், அவ்வளோ இடம் இருக்கும். அங்கே தான் சில மேரேஜ் எல்லாம் நடந்துச்சு. சித்தியோட மேரேஜ் கூட அங்கே தான் நடந்துச்சு. ஸோ கோயிலுக்கு உள்ளே கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி உள்ளே போனோம்னா வந்துட்டு நிறைய சிற்பங்கள், ஓவியங்கள்லாம் இருக்கும், சிலைகள்லாம் இருக்கும், கடவுள் சிலைகள்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பிள்ளையாருக்கு போயிட்டு தோப்புக்காரணம் போட்டுட்டு தோப்புக்காரணம் போட சொல்லுவார் தாத்தா. அப்போ தான் நல்லா அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தோப்புக்காரணம் போட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா வந்துட்டு நவகிரகம் இருக்கும் முன்னாடி என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே. நவகிரகத்தை சுற்றி வரணும். சுற்றி வரும்பொழுது எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துட்டார். ஓம் பூர்புவஸ்வகா தக்ஷ விதுர்பரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயா அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு சுற்றுறது. ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருக்கலாம், பட் எக்ஸாக்டாக அது என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் காயத்ரி ஜெபம். அதை சொல்லிட்டே வந்துட்டு அப்படியே சுற்றுறது. சுற்றிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். இதுதான் வந்து எர்லி லைஃப். மீதியை வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம்.